நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க சரவணனை பத்தியோ மீனாட்சி பத்தியோ ஏதாவது பேசுறதா இருந்தா தயவு செய்து கிளம்பி போயிடு. நான் கேட்கறதா இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? அட ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு போரடி. இல்லங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆமா, பிரச்சனையும் அவங்க தான் தீர்த்துக்கணும். எவ்வளவுதான் அவங்கள பத்தி யோசிச்சு நம்ம கவலைப்படுறது. அது இல்லங்க. இங்க பாருப்பா, இந்த பிரச்சனையை இதோட விடு, அவங்களே சரியாகட்டும். எனக்கு என்னவோ பாதி பிரச்சனை நம்ம கண்டுக்கலாவே சரியாயிடும்னு தோணுது. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி விடுங்க, நான் கண்டுக்கல. இந்த சரவண மீனாட்சி இப்பதானே அதை கண்டுக்காத என்ன, அதுக்குள்ள சரவண மீனாட்சின்னு ஆரம்பிக்கிறேன். அது இல்லங்க, இந்த சரவண மீனாட்சி யாருன்னு கேட்க வந்த. ஓஹோ, நீ அந்த அளவுக்கு தெளிவாயிட்டியா? ஆமாங்க. வெரி குட். சரவணன் மீனாட்சி பிரச்சனையை பத்தி இங்க யாரும் வாயை திறந்து பேசப்படாது. சார், ஏங்க இது அழகு சந்திரங்க? நான் கேட்டனா? இல்லைங்க. எங்கேயா வந்த? சார், பயப்படல போ. கேக்கு ஆத்த விட்டு போடுதான் தோடுறது. ஆனா எங்க போடும் தெரியலையே. அடிங்க எங்க? சார், போடான்னா எனக்கே கௌரவம் டயலாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறியா? சரி சார், நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் போறேன், ஆனா அவங்கள என்ன சொல்றது? எவங்கள? மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. ஐயோ ஐயா, ஐயோ, ஐயோ. இப்ப எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்த? ஏன் மாமா, நான் வரக்கூடாதா? மாமாவா? எங்க? கோமால என்னடி இதெல்லாம்? ஏங்க, இந்த நாடகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கிடையாதுங்க. இதெல்லாம் அழகு சந்திரனோட ஓன் கிரியேஷன். யோ சந்திரு, நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? தெரியலையே சார். ஏமா, அவன் தான் கூப்பிட்டான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? உன்னால வந்த பிரச்சனை எல்லாம் போதாதா? இல்ல மாமா, மீனாட்சி அக்காவை பார்த்து சரவண மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லதான் வந்தேன். அச்சோ, உங்க உறவு முறை பூரா இடிக்குதம்மா. மல்ஸ். என்னது மல்சா? ஆமாங்க, மல்லிகாவை தான் செல்லம்மா. தப்பு. மல்லிகா, நீ மீனாட்சி கிட்ட என்ன உண்மையை சொல்ல போற? அக்கா அக்கா, அத்தை எந்த தப்பும் பண்ணல. என் இடுப்பு பிடிச்சி ஒரே ஒரு ஸ்டெப் தான் போட்டாங்க. அப்புறம் என்ன 2 கையால தூக்கி ரவுண்ட் அடிச்சாங்க. கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. நடுவுல 4 தடவை கட்டி பிடிச்சாங்க. அது கூட ஸ்டெப்புக்காக தான். மத்தபடி அத்தை எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏம்மா, இதெல்லாம் சொன்னா என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற? நான் இதெல்லாம் சொன்னா சரவணனும் மீனாட்சியும் சேர மாட்டாங்களா மாமா? கல்லு ஊட்டி எரிஞ்சிருவேன். இப்ப எதுக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி கொஞ்சம் பேசுற? என் வாய்ஸே அப்படிதான் மாமா. நீ குயில் மாதிரி சரவணன் மேல தப்பே இல்லைன்னு கூவுனா போதும். அதோட சரவணன் முடிஞ்சான். நீ இடத்த காலி பண்ணு. அது இல்லைங்க மாமா. சந்துரு, என் பொறுமையை சோதிக்காத, கூட்டிட்டு ஓடி போயிடு. சார், ஒரு வார்த்தை மீனாட்சி கிட்ட. கிளம்புறீங்க? திரும்பி பார்க்காம ஓடு. மாமா, நானும் மாமா. ஆடி காத்துல குமிக்கியே ரிவர்ஸ்ல போது, அரசல மட்டும் எந்த கான்பிடென்ட்ல வெயிட் பண்ணுது? எகிரிக்கோ. அப்போ நான் மீனாட்சி அக்கா கிட்ட எதுவும்? நீ ஆணியே புடுங்க வேணா, கிளம்பு. நீங்க கோவமா இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன் மாமா. வந்துராத, கிளம்பு. அப்பா, ஐயோ மாமா. என்னம்மா? அது எங்க அம்மா உங்களை கேட்டுதான் சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கும் இங்க ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா பார்க்க சொன்னாங்க. அந்த மன்னவன் வந்தானடி பாட்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க.
வரேன் மாமா. அம்மாவும் பொண்ணு ஒரே குடும்பத்தை செலக்ட் பண்ணிட்டு ரவுண்டு கட்டுறாங்களே, என்னவா இருக்கும்? அவ கலாச்சிட்டு போறா, நீ வேற அதை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்காத. என்ன மீனாட்சி சரவணனை முறைக்கிற மாதிரியே முறைக்கிற? சேகர், நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியுதுடா. ஆனாலும் உன்னை என்னால ஏத்துக்க முடியலடா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடா. இந்த கதையில ஒரு மீனாட்சி போதண்டி. ஆளாளுக்கு மீனாட்சியா நடிச்சீங்கன்னா அப்புறம் எப்படி சமாளிக்கிறது? என்ன அலக், ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? ஒரு ஆபத்து நெருங்குது. ஆபத்தா? ஆமா மேக், நம்ம வீட்டுக்கு போனது தெரிஞ்சுக்கிட்ட சரவண வீடு கொண்டு பெரும் கோபத்தோட வர்றதா ஒரு தகவல். இவ்வளவுதானா? இதையா நீ ஆபத்துன்னு சொல்ற? மேக், புரியாம பேசாத. வா நம்ம 2 பேரும் இப்ப எஸ்ஐ போயிடலாம். அலக், டைம் வேஸ்ட் பண்ணாத மேக். சரவண எந்த நேரத்துல ஆபீஸ் ரீச் பண்ணிடுவான். யோ போயா. யோவா? ஆமாயா, வேணும்னா நீ கிளம்பு. என்னாலலாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அலெக், மேக், எங்க போற? என் கொல்லசாமி கோவில்ல கும்பாபிஷேகம்னு ஹெச்ஆர் கிட்ட 5 நாள் லீவ் சொல்லிட்டேன். சரவண கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன தகவல் தெரிஞ்சதும் நான் வந்துடுறேன். ஓகே, பை. அலெக், என்ன மேக்? 5 நாள் என்ன தனியா விட்டுட்டு போறியா? மேக், உன்னை பிரிஞ்சு உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் அலெக்? நிஜமாதான் சொல்றியா? ஆமா அலெக். அவனை நான் மட்டும் மாட்டிக்கணும், நீ எசாகலான்னு பாக்குறியா? வந்துட்டானே. ஏய், நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? என் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சா? ஏய் ராஸ்கல், உனக்கு அறிவு இல்ல? இல்லம்மா, மேக் தான் அடம் அவ அடம் பிடிச்சா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? மாமா, அலெக் எதுக்கு திட்டுறீங்க? உங்க பொண்டாட்டி தப்பா இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க முதல்ல சரி பண்ண வேண்டியது அவளைத்தான். போய் இந்த சவுண்டையெல்லாம் அங்க விடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மீனாட்சி குத்தம் சொல்றீங்களா? ஆமா, கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னே தெரியாம நடந்துக்கிறா. ஒரு சப்ப மேட்ரு இவ்ளோ பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கா. தப்புதான். வாழ்க்கையில எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு தெரியாம மீனாட்சி கிட்ட மறைச்சிட்டு நீங்க என் வீட்டுல பார்ட்டி நடத்த சம்மதிச்சம் பாருங்க, என் புத்திய சிறுப்பால் அடிக்கணும். இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க பார்த்த சரவணன் வேற, இப்ப நீங்க பாக்குற சரவணனே வேற. நான் என் தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கணும்னு பாக்குறேன். நல்லவனா யோகியனா 4 பேருக்கு தெரியற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நடந்த தப்புகளை சரி பண்ணணும்னு போராடிட்டு இருக்கிறேன். என்னை விட்டுருங்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இனிமே அது இதுன்னு காரணம் சொல்லி என் வீட்டு பக்கம் வந்தீங்க தொலைச்சிடுவேன். டீல விட அலெக், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, என்ன? டீயை குடிச்சிட்டு வேலை பாருடா சரவணா. என்ன திடீர்னு விளாக்குற? என்னடா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? நீ நடந்துக்கிறது எல்லாமே என் மேல பாசமா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட உனக்கு தெரியாது, புரியவும் புரியாது. அதெல்லாம் தெரியாமலா இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்க. நான் பழைய கதையை சொல்ல, இப்ப எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் உனக்கு தெரியுமா? மீனாட்சி தானே? ஓ பரவாயில்லையே, இந்த அளவுக்கு என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற. என்ன சரவணா இப்படி பேசுற? நீ அப்படி நடந்துக்கிறதுக்கு நான் இப்படிதான் பேச முடியும். மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. சரி, உனக்கு பிடிக்கும்னா உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கூட வெய்யே. ஆனா எனக்கு பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல, அப்போ அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது.
ஏதோ உன்னோட எதிரியுடைய வாழ்க்கை பிரச்சனையில இருக்கிற மாதிரி அடவு கட்டுற. நீ அவளை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் என்ன அடிக்கிற மாதிரி தான். அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. சரவணா, பேசாதம்மா. உன் கூட பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நான் கடந்த ஒரு மாசமா துளி கூட சந்தோஷமா இல்ல. வாழ்க்கையை வெறுத்துரும் போல இருக்கு. எதிலுமே என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. தோ நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ரிவ்யூ மீட்டிங். மண்டையில ஒரு மண்ணும் ஓட மாட்டேங்குது. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன்னால என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையோ இல்ல ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஊதி பெருசாக்காத. மீனாட்சி பிரச்சனையில இருக்கான்னு கொண்டாடாத ப்ளீஸ். எனக்கு அவ வேணுமா? எனக்கு மீனாட்சி வேணும். எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அப்பாவும் இல்லாம என்னால இருக்க முடியாம இருந்துச்சோ, அதே மாதிரி இப்ப மீனாட்சி இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. இருக்க முடியாது. மா மா இப்ப எதுக்குமா அழுகுற? சரவணா, என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா. அம்மா ரொம்ப உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா அம்மாவை மன்னிச்சிடுப்பா. அதுக்காக அம்மா வெறுத்துட்டெல்லாம் சொல்லாத. அம்மாவால அதை தாங்க முடியாது. நான் உசிரோட இருக்கிறதே உங்களுக்காகத்தானே. சரிம்மா, அழாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? என் செல்லம்மால கண்ணத்தோடம்மா. இல்ல, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். விடுமா. அம்மா, உன் மடியில படுத்துக்குவா. உன் மடியில படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வாடா. எங்க வீட்டு என்னம்மா வேணுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. மூஷிக வாகன மோதக ஹஸ்தே சமரகர்ண. அன்னதானம் பண்ற, கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ற, ஐயருக்கு தட்டுல 500 ரூபாய் போடுற, உண்டியல்ல 1000 ரூபாய் போடுற. நான் கடவுளுக்கே சம்திங்கா? ஏங்க என் பக்தியை கிண்டல் பண்ணாதீங்க. பக்தி வெறும் பக்தியா இருந்தா பரவாயில்ல. பக்தி இன்னைக்கு உனக்கு முத்தி இருக்குதே, அதான் புத்தி கித்தி பேதலிச்சுட்டோன்னு பார்த்தேன். நம்ம ஊர்ல தாண்டி பாவத்தை எவ்வளவு வேணா பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கலான்னு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு பாவத்தை பண்ணணும் அப்புறம் பரிகாரத்தை தேடணும்? ஐ மீன் you eat sodium carbonate salt, then you search for water. ஏங்க இப்ப பாவம் பண்ணதுன்னு யார சொல்றீங்க? இந்த சீன்ல 10 ஆர்டிஸ்டா கமிட் ஆயிருக்கிறோம். 2 பேர் தானே. உங்கள்ட்ட தான் சொல்றேன். நான் என்னங்க பாவம் பண்ணேன்? ஒன்றா இரண்டா பாவங்கள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? நீ கொடுக்கிற 10 ரூபாய் தேங்காய் முடிக்கும் வாய பைத்துக்கும் உள்ள இருக்கிற ஐயர் வேணா உன் பாவத்தை மன்னிக்கலாம், ஆனா அந்த சாமி மன்னிக்காது. வாய கழுவுங்க. கோயில்ல வந்து என்ன பேச்சு பேசிட்டு? உண்மையை சொன்ன எதுக்கு கோச்சிக்கிற? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சக மனுஷங்களை நேசிச்சு உண்மையான அன்பை செலுத்தினாவே இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து பரிகாரத்தை செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு நீ உன் மருமகளை நேசிச்சினா அதுவே போதும். இப்படி கோயில் குளம்லாம் ஏறி அங்க பிரதட்சணம் பண்ணி என் மகன் நல்லா இருக்கணும் என் மகன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு எப்பவுமே கரண்ட் மாதிரிடி.
நம்ம ஒருத்தர் மேல செலுத்துனா அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். நீ உன் மருமகளை நேசிச்சா அவ உன் புள்ளைய பாசமா வச்சுக்க போறா. நீ அவளுக்கு டார்ச்சர் கொடுத்தா அவ உன் புள்ளைக்கு கொனைச்சல் கொடுப்பா. கூட்டி கழிச்சு பாரு, மேத்தமெட்டிக்ஸ் கரெக்டா வரும். இங்க பாரு, கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கஷ்டத்துல இருக்கிற சக மனிதனுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை பண்ணு. அது நீ எனக்கு நேரடியா சேவை பண்றதுக்கு சமம்னு. மோரோவர், கடவுள் தசாவதாரம் கமல் மாதிரி டிஃபரெண்ட் கெட்டப்ல மனுஷ ரூபத்துல தான் இருப்பாரு. என்னையே பாரு, எப்ப நீ சக மனுஷங்களை நேசிக்கிறியோ அப்பவே நீ உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறன்னு அர்த்தம். சரிங்க. என்னடி இது புதுசா இருக்கு? நீ உண்டியல்ல போட்ட 1000 ரூபாய் லஞ்சத்துக்கு கடவுள் உனக்கு நல்ல புத்தி கித்தி கொடுத்துட்டாரா? ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. அது இல்லம்மா, எப்பவுமே அவங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனைனா அதை ப்ளோ பண்ணி பிக் ஆக்கணும்னு நினைப்பேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா உக்கம்னு கழுத்தை இந்த பக்கமோ அந்த பக்கமோ உடையிற அளவுக்கு திருப்பு. இன்னைக்கு என்ன இது புதுசா இருக்கு? உடனே ஓகே சொல்லிவிட்டாய். இல்லங்க, நேத்து சரவணன் என்கிட்ட வந்து பேசணும். அவன் பேசுனதுல இருந்து என் மனசு கஷ்டமா இருக்குங்க. என்ன பேசணும் அந்த அளவுக்கு? என்னென்னமோ பேசணும். அவன் பேசுனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். சரவண மீனாட்சியை ரொம்ப நேசிக்கிறாங்க. அது 357வது எபிசோட்ல இன்னைக்கு தான் உனக்கு தெரிஞ்சதா? என் புள்ள ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நேத்தைக்கு ஓவர் ஃபீலிங்ல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டான். நெஞ்சில் ஒரு ஆலயம் ரோஜா காதலுக்கு மரியாதை மாதிரி அவனோட காதல் ரொம்ப ஃபீலிங் ஆனதுன்னு எனக்கு அப்பதாங்க புரிஞ்சுது. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்கு தாங்க சாமி கும்பிடலான்னு வந்தேன். சாரதா, திடீர்னு இப்படி இறங்கிடாதம்மா. சீரியல் முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இஎம்ஐ நிறைய பேலன்ஸ் இருக்கு. அது இல்லங்க, எதிரி அடிச்சாலும் அவன் தெம்பா இருக்கும் போது தான் திருப்பி அடிக்கணும். அதுதாங்க யுத்த தர்மம். இப்ப அந்த மீனாட்சி ரொம்ப நாளா சண்டை போட்டு ரொம்ப வீக்கா இருக்கா. அதான் அவ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு தோணுச்சுங்க. சாரதா, I love your characterization. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. என்னது? கர்மம். இந்த காதலை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலங்க. சாரதா, இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியும், அது கரண்ட். இங்க அடிச்சா அங்க வலிக்கும், அது காதல். இங்க போன் அடிச்சா அங்க போன் அடிக்கும், அது டெலிகம்யூனிகேஷன். இங்க நினைச்சா அங்க தோணும், அது காதல். இப்படி காதலை சொல்லிட்டே போலாமா? ஏங்க, அப்பா அம்மா உறவு அப்படிதாங்க. அது வேறு, இது வேறு. அப்பா அம்மா உறவுலாம் கமிட்மெண்ட்ல வர்றதுடி. நீ பெத்த, அதனால உன் பிள்ளைய நீ பாத்துக்கிற. ஆனா லவ்ன்றது எவ்வளையோ ஒருத்திய எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்ததுமே அவளுக்காக உயிரை கொடுக்கணும்னு தோணுது இல்லையா? அதுக்கு பேர் தான் காதல். புரியுதுங்க. ஏங்க, இன்னொரு விஷயம் சொன்னா கோபப்பட மாட்டீங்களே? சொல்லு. எனக்கு அந்த கனவு வந்ததுல இருந்து சரவணனுக்கு ஏதோ கெட்டது வந்துருமோன்னு படபடங்குதுங்க. அதுக்காகவே நான் இப்ப கோவிலுக்கு வந்தேன். என் பிள்ளைக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் அன்னதானம் பண்றேன், அங்க பிரச்சனம் பண்றேன்னு என் மனதைரியத்துக்காக வேண்டிக்கிட்டேன். நீங்க அந்த பயலை கொஞ்சம் கூப்பிட்டு ரோட்ல கீட்ல போறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து போப்பான்னு இந்த திருநீர் அவனுக்கு பூசி விட்டு அட்வைஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. நீ அன்னைக்கு சொன்னதுமே உனக்காக சரவணன் ஜாதகத்தை பார்த்து சொல்றான்னு என் ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ண. இனிமே நீ அந்த கனவை நினைச்சு பயப்பட தேவையே இல்லை. அப்படி பயந்தாலும் நெஞ்ச தட்டி ஆல் இஸ் வெல்னு சொல்லு, சரியா போயிடும். எங்க பரையும் ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சிம்பிள். வா வீட்டுக்கு போலாம். மெட்ராஸ்ல 7 வெல்லுன்னு ஒரு இடம் இருக்கு, அதை பத்தி சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அட ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், என்ன தூங்கலையா? இல்ல உனக்கும் முன்னாடிக்கும் தகராறா? என்ன மாதிரியே 2 மணி வரைக்கும் ஹாலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அவ்வளவு லேட்டா வர? ஏதோ புது படம் ப்ரிவ்யூ ஷோன்னு கூப்பிட்டாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் போனாங்க. நான் வந்து இங்கே மொக்கையா உட்காந்துக்கிறதுக்கு அந்த மொக்க படத்தை பார்க்கலான்னு போயிட்டேன். என்ன பார்க்குற? அந்த படத்தில் அந்த வில்லன் கண்ணு அப்படியே ஒன்ன மாதிரியே இருந்தது. சாப்பிட்டியா? ரிவ்யூ ஷோ தானே, படம் பார்த்துட்டு ரேடியோவில் நல்லபடியாக சொல்லணும்னு சாப்பாடு போட்டு தான் படத்தையே போட்டாங்க. இதுக்கு நடுவில் தூங்குறவனெல்லாம் எழுப்பி டீ வேற கொடுத்தாங்க. ஆமா, நீ சினிமாவுக்கு போன விஷயத்த மீனாட்சி கிட்ட சொன்னியா? ஃபோன் பண்ண எடுத்தா தானே சொல்றதுக்கு. இப்படியே எத்தனை நாள் தாண்டா இருக்க போற? நான் இப்படி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம்னு யாரா சொன்னது? அதான் பார்த்தா தெரியுதே, 8 மணி ஆனா குவார்டர் விடுறது, காலையில 8 மணி வரைக்கும் குவார்டர் விடுறது. உனக்கு என்ன குறைச்சல்? என் வயசு வரும்போது உனக்கு தெரியும்டா ராஜா. என்ன தெரியும்? உன் அம்மா உன்னை நினைச்சு வருத்தப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்குள்ள பிரச்சனைனா அம்மாவுக்கு சந்தோஷம் தானே. பட பட அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ பேச்சு தாண்டா அப்படி. அவ உன் மேல காட்டுற பாசத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? அம்மாவுக்கு இவ்வளோ ஜாலரா அடிக்கிற? நீ மீனாட்சி எவ்வளவு நேசிக்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாடா. நைட்லாம் அவளால தூங்க முடியல. உனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருதான். எழுந்து உட்கார்ந்து அழுவுறாடா. அவளை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னப்பா சொல்ற? எனக்கு என்ன ஆச்சுன்னு ஏன் அம்மா இப்படிலாம் யோசிக்குது? அதான்டா சாரதா, தன்னை வில்லத்தனமா காட்டிக்கணும்னு நடந்துப்பாள தவிர சுத்த வெகுளிடாவா. அதுலயே நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கண்டா. இப்ப கூட சாப்பிடாம தான் படுத்திருக்கா. என்னது? விபீதிடா, உனக்காக காலையில இருந்து அவ சாப்பிடாம கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம், அன்னதானம், அர்ச்சனை, அபிஷேகம் பண்ணிட்டு நவகிரகத்தை 100 தடவை சுத்தி வந்திருக்கிறா. நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உனக்கு டைஃபாய்டு வந்து நீ சீரியஸா இருந்தப்போ அவ பட்ட அவஸ்தைய மறுபடியும் பாக்குறேன்டா. இங்க வா 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 ராஜா. முருகா, வண்டியில போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போ ராஜா. எல்லாத்தையும் விளையாட்டா ஈஸியா எடுத்துக்காத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் ஆகுற? சகுனமாவது கனவாவதுன்னு அசால்ட் பண்ணுவ? இல்ல சரவணா, உனக்கு விளையாட்டா கூட எதுவும் ஆயிடக்கூடாது. அப்பனால அதை தாங்க முடியாது. இப்ப என்ன, நான் கவனமா இருக்கணும் அவள் தானே. விடு, கேர்ஃபுல்லா இருக்கு போதுமா? சரிப்பா. இதுக்கு டென்ஷன் ஆகுற, போய் படு, காலைல பேசிக்கலாம். குட் நைட். குட் நைட். சரவணா, உனக்கு இந்த விஞ்ஞான வேலைலாம் தேவையா? நம்ம தனசேகர வர சொன்னா வந்து மாட்டி கொடுத்துட்டு போறான். அதான் சப்பா மேட்ருப்பா. ஒரு பல்பு மாட்டதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவாங்களா? டேய், பல்பு மாட்டணும்ன்ற அப்புறம் எதுக்கு ஒயரெல்லாம் இழுத்து வாயில கடிச்சின்னு இருக்கிற? நீ கொஞ்சம் சும்மா இருக்குதியா? கரண்ட் சமாச்சாரம்டா, பயமா இருக்குதே. பா, சரவணனுக்கு கரண்ட் எல்லாம் சப்ப மேட்ரு. இந்த கையில கரண்ட் வாங்கி இந்த கையில பாஸ் பண்ணுவான். வாய் மட்டும் இல்லைன்னா உன்னெல்லாம் நாய் கவிட்டு போயிடும்டா. சிரிக்காதடா, சேரெல்லாம் ஆடுது பாத்துடா. ஐயா, மெயின் ஆஃப் பண்ணிருக்கா இல்லையா? இல்லம்மா. ஏப்பா? அதான் மெயின்லயே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வர ஆஃப் பண்ணுமா என்ன? என்னப்பா சொல்ற? கடந்த 2-3 வருஷத்துல தமிழ்நாட்டுல கரண்ட்ல ஷாக் அடிச்சு யாருமே சாகல. ஏன் சொல்லு? ஏன்பா? இருந்தா தானே ஷாக் அடிக்கிறதுக்கு. இந்த நக்கல் பேச்செல்லாம் போதும், ஒழுங்கா பல்ப மாட்டிட்டு கீழே இறங்க. ஆமாப்பா, வேற யாராவது பெரிய ஆளா கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமா, இந்த பல்பு மாட்டுறதுக்கு என்ன பவர் ஸ்டாரையா கூப்பிட முடியும்?
அம்மாடி ஒரு பல்பை மாட்டுறேன்னு 4 மணி நேரம் நின்னு நாட்டியம் ஆடிட்டு இருக்கான். மாமா பத்ரம் மாமா. நான் ஜாக்கிரதையா தான் இருக்கிறேன். அது அவங்கள்ட்ட சொல்லுமா. நான் சொன்ன எங்க கேட்க போறான். ஒரு செருப்பாவது மாட்டிக்க சொல்லுங்க மாமா. ஐயோ ஐயோ, பல்பு மாற்றவனை விட கீழே நிக்கிறவங்க பில்டப் கொடுக்கறது ஓவரா இருக்குதே. ஒழுங்கா மாட்டிட்டு கீழே இறங்கு. ஐயோ சரவணா, சரவணா, ஐயோ, சரவணா, கடவுளே, சரவணா, ஐயோ, சரவணா, 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 ராஜா, சரவணா, சரவணா, ஐயோ, சரவணா, சரவணா, ஐயோ, சரவணா. மீனாட்சி எனக்கு சரவணா, ஏங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. சரவணா, ஐயோ, ஹலோ, ஐயோ, சரவணா.